நீங்க உங்க பார்ட்னரை பத்தி என்னெல்லாம் நினைக்கிறீங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஆனா உங்க பார்ட்னர் உங்களை பத்தி என்னெல்லாம் நினைக்கிறாங்கன்னு சொல்லி தெரியுமா? நான் சொல்றேன். 100% உங்க பார்ட்னருக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களை ஹஸ்பண்டா கம்ப்ளீட்லி நினைப்பாங்க. நீங்க தான் உலகம், நீங்க தான் வாழ்க்கை, வேற எதுவும் கிடையாதுன்னு நினைப்பாங்க. அதே அவங்களுக்கு 70% இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களை ஹஸ்பண்டா ஒய்ஃபாலாம் நினைக்க மாட்டாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இவங்க ஒரு பிடிச்ச பர்சன் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களோட எஃபர்ட் எல்லாம் கொஞ்சம் கம்மியாயிரும். ஆனா அதே 50 அல்லது 40% இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்டே இருக்காது. பேருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் கரெக்டா இல்லையா, இல்ல நம்ம வேற பர்சனை பார்ப்போமா அப்படின்னு சொல்லி பேசிக்கா ஃபீலிங்ஸ் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபைனலி 30% கீழே இருந்துச்சு அப்படின்னா எப்படா பிரேக்கப் சொல்லணும்னு சொல்லி காத்துக்கிட்டு இருப்பாங்க. மெஜாரிட்டி நேரத்துக்கு ஆல்ரெடி வேற பர்சன் கூட பேசிக்கிட்டு இருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க பார்ட்னரோட இன்ட்ரெஸ்ட் லெவல் 50% கிட்ட வந்தாலே அது ஒரு வார்னிங் சைன். அது அப்படியே விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா பிரேக்கப் ஆயிரும். சரி பண்றது கஷ்டம். ஸோ அப்பவே வேமா சரி பண்ணிக்கோங்க. அப்படி சரி பண்ண தெரியல அப்படின்னா என்னோட இன்ட்ரெஸ்ட் பூஸ்டர் கோர்ஸை வாங்கி அந்த இஷ்யூவை சரி பண்ணி சந்தோஷமா இருங்க.